வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல தேவனுடைய சுத்த கிருபையால வேற லெவல்ல இருக்கிறேன். என்னென்று கேட்டால் விடயத்துக்கு வருவோம் வாருங்கள். காலையில் எழும்பி பைபிளை படிச்சுட்டு சங்கீத புத்தகத்தை கொஞ்சம் லேசாக பார்த்தேன். பார்க்கும் பொழுது தாவீது ராஜா சொல்றார், சும்மா பலமான செயலை பற்றி என்னோடு தாவீது ராஜா பேசினார். தாவீது ராஜா பேசும் பொழுது சிறு பிராயத்திலிருந்து எப்படி தன்னுடைய வாழ்க்கை இருந்தது என்றதையும் கொஞ்சம் லேசாக பார்த்தேன். பார்க்கும் பொழுது அது மிக ஒரு புத்துணர்ச்சியாகவும் மிக ஒரு பலமாகவும் இருந்தது. அது வேதத்தை படித்து அதை உள்வாங்கி நடந்து போகிறவர்களுக்கு தான் வேதத்தினுடைய அன்பும் வேதத்தினுடைய பலத்த கிருபைகளும் தெரியும். அது நீங்கள் உலகத்தில் அதிக புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டது முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது பைபிள். அதுதான் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புத்தகம் வேத புத்தகம், அதுதான் பைபிள். இது நான் சொல்லவில்லை, பெரிய ஆய்வாளர்கள், பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை நானும் சரியான தரவோடு பார்த்துத்தான் வன்னி மலத்தில் யூடியூப்பில் பகிர்கிறேன். அதே போல் என்னென்று கேட்டால், ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம் என்னென்று கேட்டால், எனக்கு இங்கிலீஷ் படித்த டீச்சர் என்னோடு ஒரு 3-4 வகுப்பு மேலே படித்தவர் வேறொரு நாட்டிலிருந்து என்னோட தொடர்பு கொண்டு என்னுடைய நம்பரை எடுத்து தொடர்பு கொண்டிருந்த போது என்னுடைய நம்பரை என்னிடம் கேட்டுவிட்டு டீச்சர் இத்தாலியில் இருக்கிற டீச்சரிடம் கொடுத்தார். அப்போ டீச்சர் உண்மையிலேயே எடுத்து என்னோடு வந்து சனிக்கிழமை ஒரு மதிய நேரம் இருக்கும் எடுத்திருந்தார். எடுத்து என்னுடைய பெயரை சொல்லி அழகாக கதைத்திருந்தார். கதைக்கும்போது கேட்டார், குளப்படி எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். நான் சிரித்து விட்டு சொன்னேன், நல்லா இருக்கிறேன், நீங்கள் மறக்கலைன்னு சொல்லி சொன்னார். உன்னை நான் 96ஆம் ஆண்டு உன்னை நான் பார்த்த நான், அதுக்கு பிறகு நான் இங்கு வந்து விட்டேன் என்று சொன்னார். எனக்கு தெரியும் உங்களை, நீங்கள் இங்கு தான் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் எவ்வளவு காலம் இங்கே வந்து எப்படி இருக்கிறீர்கள் என்று தெரியாது என்று சொல்லியிருந்தேன். சொல்லியிருக்கும் பொழுது பேசிவிட்டு சொன்னார், எனக்கு 2 பிள்ளைகள், 2 பேரும் திருமணம் செய்து விட்டார்கள். கணவர் சற்று உடல்நிலை இயலாத அளவில் இருக்கிறார். நான் நல்ல சுகபலமாக இருக்கிறேன். டீச்சருக்கு இப்போ 69 வயது. அதே போல் அவருடைய கணவரும் என்னோடு பேசியிருந்தார். நீ இத்தாலி வந்தால் வா என்னிடம் என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், என்னுடைய நண்பன் 8ஆம் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அங்கு வருவதாக சொல்லியிருக்கிறான். நான் வருவதற்கு எனக்கு விருப்பம் இருக்கிறது. அவன் நல்லபடியாக வந்தால் நானும் உங்களை வந்து பார்க்கிறேன். உங்களுடைய இடத்தை எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு டீச்சர் சொல்லியிருந்தார், அவனுடைய ஃபோட்டோவை எனக்கு அனுப்பி வை, பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அனுப்பி வைத்தேன். பார்த்துவிட்டு அதுக்கும் நல்லொரு செய்தியை எனக்கு பகிர்ந்திருந்தார். அதே போல் என்னுடைய ஃபேஸ்புக், யூடியூப்பில் இருக்கிற, வாட்ஸ்அப்லையும் இருக்கிற நண்பர்கள் உங்களை பற்றி நான் டீச்சரிடம் பகிர்ந்திருந்தேன். உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் டீச்சர் என்றால் ஆரண்டு என்னோடு படித்தவர்களுக்கு தெரியும். பெயரை இதில் சொல்ல விருப்பப்படவில்லை. அது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே போல் டீச்சர் கதைக்கும் பொழுது சுவாரஸ்யமான கதைகளை என்னோடு கதைத்திருந்தார். அது எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பொழுது நான் சொன்னேன், இன்னென்ன ஆட்கள் எல்லாம் இன்னென்ன இடங்களில் இருக்கிறார்கள் டீச்சர் அப்படி என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. பின்பு கேட்டார், நீ ஸ்ரீலங்கா வந்ததுக்கு சென்றனியாண்டு கேட்டிருந்தார். நான் சொன்னேன், இன்னும் செல்லவில்லை, செல்வதற்காக யோசித்திருக்கிறேன். தேவனுடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது உடனே அவருக்கு அந்த இடத்தில் தேவனுடைய சத்தியத்தை சொல்ல தேவன் நினைக்கிறது. டீச்சர் சொன்னால் எனக்கு படித்த டீச்சர் என்று சொன்னால் அவர்களுக்கு புரியும் தானே வேதத்தை குறித்து பெரும். நான் அப்பொழுது சொன்னேன், நானும் கூட ஒரு பைபிளோடு சார்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் டீச்சர், நீங்களும் பைபிளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது, நல்ல விடயம் நீ சொல்கிறது உண்மையிலேயே எனக்கும் வந்தது நல்ல விடயம். நீயும் எனது கணவரும் உடல்நிலையிலாக இருக்கிறதால் எனக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காக நீ ஜெபிச்சுக்கொள், நீ கண்டிப்பாக வரும்பொழுது வாண்டு சொன்னார். நிச்சயமாக 8ஆம் மாதம் எங்களுடைய விடுமுறை இத்தாலி என்று சொல்லி நாங்கள் கல்வெட்டில் எழுதிவிட்டோம். அங்கு சென்று டீச்சரையும் பார்த்து என்னுடைய நண்பனோடும் சில இடங்களை பார்த்துவிட்டு மீண்டும் எங்களுடைய பிரான்ஸுக்கு வந்து எங்களுடைய வேலை நாட்களை பார்க்கலாம். இன்னும் 6 மாத காலங்கள் இருக்கிறது. அதுக்கு தேவன் சுகபலத்தை தர வேண்டும். அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதே போல் என்னென்று கேட்டால், உண்மையிலேயே என்னுடைய வழக்கு அலுவலுக்காக நான் இன்று காலையில் எழும்பி போனில் சில அலுவலை பார்த்துவிட்டு உடனே நான் லைசன்ஸுக்கு படித்து 4 பாயிண்ட்ஸை ரெக்கிப்பரை பண்ணலாம் என்று பார்த்திருந்தேன். ஆனால் வழக்கு 2ஆம் தேதி 3ஆம் மாதம் 10:30 மணிக்கு முடிந்ததுக்கு பிறகுதான் நான் அதுக்கு உள்ளே போகலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக நான் தேவனிடத்தில் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன்.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக எல்லாத்தையும் தேவன் தவிடுபடி ஆக்குவார். தவிடுபடி என்றால் எப்படி? ஒரு மில்லில் போய் நெல்லை கொடுத்தால் அரிசி ஆக்குவார்கள். அரிசி ஆகிய பின்னும் உமி ஒரு பக்கம் போகும், அரிசி ஒரு பக்கம் போகும். பின்பு அரிசி சிகப்பாக இருக்குன்னு சொன்னால் மில்லில் போட்டு என்ன செய்வார்கள்? தவிட்டை நீக்குவார்கள். தவிடு ஒரு பக்கம் போகும், மீண்டும் அரிசி ஒரு பக்கம் வரும். அந்த அரிசியை கொண்டு வந்து என்ன செய்வோம்? நாங்கள் வீட்டில் உலை வைத்து பொங்கி சாப்பிடுவோம். சாப்பிடுவதற்கு யார் கிருபை தருகிறது? தேவன். தேவனிடத்திலிருந்து பலத்த கிருபையோடு வழக்காடி நாங்கள் வென்று வருவோம். அது தேவன் நிச்சயமாக எனக்காக யுத்தம் பண்ணுவார். அதை குறித்து யாரும் கவலைப்பட வேண்டாம், யாரும் வசனப்பட வேண்டாம். தேவன் நல்லவர், போதுமானவராக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில். அதே போல் உங்களோட வாழ்க்கையில் நல்லா இருப்பார். அடுத்த கட்டத்துக்கு வருவோம். அடுத்த கட்டம், என்னோட உயர்வை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறேன். நான் இனி என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும். இவ்வளவு காலம் நம்பினோர்கள் எங்களை நம்ப வைத்து சில காரியங்களை செய்து விட்டார்கள். இனி நம்புவதை குறித்து தேவனுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறேன். தேவன் அதை நல்லபடியாக செய்வார். அதே போல நீங்களும் உங்களுடைய வேலிடங்கள், உங்களுடைய வீடு வாசல்கள், உங்களுடைய தொழிற்சாபனங்கள் எல்லாத்தையும் தேவன் உங்களோட கூட இருப்பார். அதே போல் நேற்றைய தினத்தில் நான் இரவு ஆராதனை முடிந்து பயணப்பட்டு வரும் பொழுது ஒரு வேறு நாட்டவர் உண்மையிலேயே கொஞ்சம் அட்கோல் பாவித்திருந்தார். என்னிடத்திலிருந்து ஒரு 2வது இடத்தில் உண்மையிலேயே இருந்தார். இருக்கும் பொழுது அவர்கள் இருவரும் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது நான் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர்கள் வந்து சில விடயங்களை கதைத்தார்கள். உண்மையிலேயே அந்த விடயங்கள் ஒவ்வொன்றும் நான் கூட சில விஷயத்தில் யோசிக்கிறேன். எப்படி இதுகளெல்லாம் சாத்தியப்படும், எப்படி இதெல்லாம் சரிவரும் என்று சொல்லி இவர்கள் கதைக்கிறார்கள். இது நலமற்ற விடயமே என்று சொல்லி சொன்னால், அவர்கள் ஏதோ ஒரு தேவையற்ற விடயத்தை குறித்து அவர்கள் திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனிடத்தில் நான் இருந்து உடனே நான் பார்த்தேன், இவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து நான் வேறொரு பகுதியில் போய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேறொரு பகுதியில் இருந்தேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்களும் பாம்பை போல் வினா உள்ளவர்களாய், புறாவை போய் கவனமில்லாதவர்களாயிருங்கள். ரெயினில் பிரயாணம் படும்போது உங்களுடைய உடைமைகள் மிக மிக கவனம். இரவு நேரங்களில் பயணப்படும் போது மிக மிக கவனமாயிருங்கள். பக்கத்தில் இருக்கிறவர்கள் அல்கோல் பாவித்திருந்தாலும் அவர்கள் லேசாக எதை குறித்து பேசுகிறார்கள் அவதானமாய் கேட்டுவிட்டு நீங்கள் தனிமையில் செல்லும் போது இருங்கள். அவர்கள் பேசுவதை புரிந்து கொண்டால் நீங்கள் அடுத்த இடத்துக்கு மாறி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ளுகிறேன். அதே போல நானும் 2 வேலைகளோடு ஓட தேவன் கிருபை செய்திருக்கிறார். இனி வரும் நாட்களில் தேவன் நல்லபடியாக என்னுடைய லைசன்ஸுகள், என்னுடைய எல்லா காரியங்களும், அரசாங்கத்தினுடைய செயல்பாடான காரியங்கள் எல்லாத்தையும் தேவன் முடித்து தருவார். அதற்காக எனக்கு பக்கபலமாக இருக்கிற அண்ணன் தம்பிகள் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றி. யார் வந்தாலும் நம்முடைய பாதை தனிப்பாதையாக ஓடிக்கொண்டிருக்கும். நீங்களும் அதே போல உங்களுடைய ஒவ்வொரு விடயத்திலும் கவனமாயிருங்கள். ஒரு கடிதம் உங்களுக்கு வந்தால் அந்த கடிதத்தை எடுத்து அதை படித்துவிட்டு உடனடியாக நீங்கள் அவர்கள் அனுப்புகிற கடிதங்களுக்கு உடனடியாக நீங்கள் அதுக்கு பதில் அனுப்பி அந்த இடத்தில் நீங்கள் சமூகம் கொடுத்து உங்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் தீர்த்து கொள்ளும் பொழுது நீங்கள் இந்த நாட்டில் ஜெனிவலாக வாழலாம். ஜெனிவலாக வாழ்வதையே தேவனும் விருப்பப்படுகிறார். அதே போல இந்த வன்னி மலத்துடைய யூடியூப் அன்றனும் விருப்பப்படுகிறேன். நீங்கள் ஒருவரும் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் திறமை உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் நிதானம் உள்ளவர்களாகவும் தெளிவுள்ளவர்களாகவும் நல்ல சிந்தனை உள்ளவர்களாகவும் படித்தவர்களாகவும் அறிவு ஜீவன்களாகவும் இருக்கும்படி கேட்டு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு என்ற நன்றி வணக்கம் நண்பர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும்